போடா படியா என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட அப்படின்னு திட்டுவாங்களே, ஒரு ஆளை திட்ட மாட்டியா? அதுதான் இல்லை. அந்த காட்டில் ஏரி குளங்க மலைக்குள்ள அது மகா காட்டில் எரிஞ்சிடும். அப்புறம் கரை உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணி பாதியை பனைப்பட்டை வச்சு அடிச்சுடுவாங்க. கம்மா நினச்சி உடனே அதோட அடி ஆட்டுக்கு போய் அந்த மட்டையை மேலே இருந்து ஒன்றா ஆட்டணும். அந்த மொட்டை கம்மாவோட தண்ணியோட அழுத்தமும் அந்த ஏதா போகும். ஊத்து பாகம் எப்படி இருக்குன்னு ரொம்ப கஷ்டமான வேலை. உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி தோண்டு விடும்போது நிறையா பேர் ரெண்டு போய்க்காங்க. அப்படி ஊருக்காக ஊசி விட்டாங்க. இந்த காட்டில் ஏகட்ட ஐயனால் மடகற்பன் அப்படின்னு ஊது சாமியாக கும்பிட்டாங்க. கலப்போக்கில் கல்யாணம் ஆகல அந்த வேலைக்கு போக வீட்டில் சமாளிக்க மாட்டாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, அப்புறம் அது இல்லாமல் சரி ஆளுகளில் மடியை எடுத்துட்டாங்க. வீட்டை பட்டி கடவுப்படாமல் ஊர் பிரச்சனைக்கு போலப்ப அந்த வீட்டில் இருக்கிற பெரிய ஆளுங்க நீ என்ன மடியனா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அது காலப்போக்கில் மடியன்னா அறிவு இல்லாதவங்க செய்து வேத போல அப்படின்னு மாறிடுச்சு. ஊருக்காக ஒரு சிறியும் மிச்சமாக நினைச்சவங்களுக்கு அந்த அம்மா தண்டை பேர் அறிவு இல்லாதவர்கள். யாராச்சும் அறிவில்லாம மேலே பார்த்தா அவங்கள படையன்னு சொல்லி பெருமைப்பட்டாங்க.